ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு மே 7ஆம் தேதி. சில Q4 ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் அண்ட் சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேடிஎம் Q4 ரிசல்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்க போறோம். ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 18.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வருஷம் Q4யும் போன வருஷம் Q4யும் கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன். ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 2264 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார் லாஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே குவார்டர்ல 540 crore லாஸ்ல இருந்திருக்கு. இப்போ 184 crore ப்ராஃபிட்டுக்கு மாறி இருக்கு. எபிடாவும் 88 crore லாஸ்ல இருந்து 132 crore ப்ராஃபிட்டுக்கு மாறி இருக்கு. எபிடா மார்ஜின் நெகட்டிவ் 4.6% நெகட்டிவ்ல இருந்து 5.8% பாசிட்டிவா மாறி இருக்கு. மந்த்லி டிரான்சாக்டிங் யூசர்ஸ் 7.2 crore இருந்து 7.7 crore இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதுக்கு பேடிஎம் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 197 கம்யூனிகேஷன் 5.47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1171 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா ஃபேர்ஃபாக்ஸ் இந்தியா, இவங்க 2000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க IIFL கேபிட்டல்ல. இதுக்கு IIFL கேபிட்டல் 350 per ஷேர்னு ஃபேர்ஃபாக்ஸ் இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமா ஃபேர்ஃபாக்ஸ் இந்தியா அட்லீஸ்ட் 51% ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்றாங்க இன் IIFL கேபிட்டல்ல. ஸோ இன்னைக்கு IIFL கேபிட்டல் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். மார்னிங் 359 வரைக்கும் போயிருந்தது. IIFL கேபிட்டல் 350 per ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு 5.67% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்ததா மீஷோ Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 19.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்குறோம். 170லேருந்து 203 crore. நெட் ப்ராஃபிட் 54.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 41.8 crore 64.6 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 55.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் எபிடா மார்ஜின் 27.2% 35.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மீஷோ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 2.67% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 202 per ஷேர்னு. அடுத்ததா HM மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டு, இவங்களுக்கு ஒரு கிரீன் லைட் சிக்னல் கிடைச்சிருக்கு. ஒரு நியூ மேனுஃபேக்சரிங் பிளான்ட் ஆந்திர பிரதேஷ்ல ஆரம்பிக்க போறாங்க, திருப்பதி டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ இதுல 2200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இது மூலமா 5000 நியூ ஜாப்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 2 ஃபேஸா நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா 2029ல முடிஞ்சிடும். ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 2032 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்டா வெண்டர் பார்க், அதாவது வேர் பார்ட்ஸ் மேக்கர்ஸ் வில் பி லொகேட்டட். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபேக்டரியா இவங்க பண்ண போறாங்க. ஃபைனல் கம்ப்ளீஷன் 2032. அப்ப 9 lakh பைக்ஸ் பர் எவ்ரி இயர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ராயல் என்ஃபீல்ட் HM மோட்டார்ஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 1.35% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 7410 per ஷேர்னு. அடுத்ததா கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், அவங்க Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்க போறோம். ரெவன்யூ 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3514 crore 3900 crore. நெட் ப்ராஃபிட் 9.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் சேமா தான் கொடுத்துருக்காங்க, 21.6%. போன வருஷம் இதே குவார்டர்லையும் 21.6%. ஸோ கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இதுக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 4.58% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1044 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்ன ரீசன்? ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் அண்ட் க்ரூட் ஆயில் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால ஈவன் மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்குன்னா ப்ரைஸ் ஹைக் ஆயிருந்தா கூட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கம்மியாகும் அப்கமிங் மந்த்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு செல் ஆஃப் நடந்திருக்கு. ப்ராஃபிட் அதிகமாக இருந்தாலும் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணல. ஸோ ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டாக் எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணலன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு செல் ஆஃப் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை 230 crore ஒன் டைம் காஸ்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் இட்ஸ் US பிஸ்னஸ் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் காஸ்ட்டுக்கு. அதனால தான் இன்னைக்கு கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் 4% எபோவ் டவுன் ஆயிருக்கு. அடுத்ததாக கொட்டக் மஹிந்திரா பேங்க் அண்ட் AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ RBI கொட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல 9.9% ஸ்டேக்கை வாங்கலான்னு சொல்லி. ஸோ கொட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு இப்போ ஷேர்ஸ் ஆர் ஓட்டிங் ரைட்ஸ் இன் AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல கிடைக்கும்.
ஸோ இந்த அப்ரூவலுக்கு கொட்டக் மஹிந்திரா பேங்க் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.94% greenல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 380 பர் ஷேர்னு. அண்ட் தென் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 1.09% greenல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 1036 பர் ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கார் ட்ரேட் அவங்களும் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 54.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். 41.8 crore 64.6 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 19.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 27.2% 35.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு cartrade.com cartrade tech எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 8.42% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 1957 பர் ஷேர்னு. ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, அதோட எதிரொலியாக தான் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்ததா கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் இவங்களும் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்குறோம். நெட் ப்ராஃபிட் 74.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 66.8 116 crore. ரெவன்யூ 27.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 244 359 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 13.9% 16.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் 7.14% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 8334 பர் ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுமாரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.